கானுக்கு சாதாரணமாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கலெக்ஷன் இருக்கு சார். அவர பார்க்கன்ற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா, அவரு இப்ப ஹேப்பனிங் ஆக்டர். ம், ம், இப்ப ம். நீங்க தாரே ஜமீன் பார் எடுத்துக்கோங்க 100,00,00,000. அவருடைய பழைய படங்கள்லாம் அவர் தான் 2000,00,00,000 நெருங்குன முதல் நடிகர் இந்தியாவுல. இப்ப அவரு இருக்கிறாரு அப்படிங்கும்போது, அவர பார்க்கறதுக்கு அவர் என்ன பண்றாருன்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நாகார்ஜுனாக்கு மினிமம் 100,00,00,000 150,00,000 அவருடைய மனம், சோகாடே, சின்னி நயனா இப்படி எல்லா படங்களும் அவரு உப்பியும் அப்படி இல்ல. கொஞ்சம் அந்த ஆக்டர்ல அவருக்குன்னு ஒரு நீங்க இத சொன்னீங்க இல்லையா? அஜித் பேர சொன்னோனே கத்துனாங்க அப்படின்னீங்களா? நேத்து ரியல் ஸ்டார் உப்பின்னு அவங்க ஃபேன்ஸ் கொடியோட பேனரோட வந்தாங்க ஆ, தெரியுமா? ஆ, ஆ. இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஆடியோ லான்ச்ல நடக்கவே நடக்காது. நடக்கவே விட மாட்டாங்க. நேத்து நாங்க அதெல்லாம் லைக் பண்ணோம் சார். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். விஷயம் என்னன்னா, நாங்க எல்லாருமே ஒரு செட்டில்டான மனநிலைக்கு வந்துட்டோம் சார். இனி ஒண்ணும் இல்ல ஃபோக்கஸ் தலைவர வச்சு ஒரு 1000 கோடி குடுத்துட்டு பேசாம நவுந்துரணும். இத எவனும் பண்ண மாட்டான். 800 கோடிய எடுத்து வச்சு 5 வருஷம் ஆகுது சார். 7, 6 வருஷம் ஆகுது. எவனும் நெருங்கல. 6 சாரி 2018 ஆமா. நெருக்கி 5, 7 வருஷம் ஆகுது அப்படிங்கும் பொழுது, இதே இன்னும் 1000 கோடிலாம் வச்சா நீங்க வர்றதுக்கு வருஷ கணக்கு ஆகும். ஆமா. ம். அதுவரைக்கும் நம்ம சொல்லுது நிரந்தர சூப்பர் ஸ்டார், நிரந்தர கிங்கா இருந்துட்டு போயிரலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எல்லாம் செட். இந்த வைப் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. அது கபாலில தான் கடைசியா வந்தது. அப்ப அந்த வைப் வந்துருச்சு. இப்ப கபாலி போட்டு தெரியும். மொத நாளே 110 கோடி, 120 கோடின்னு ஆரம்பிச்சு, எனக்கு தெரிய என்னையெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாத படம் சார். பல ரஜினிகாந்த் ஃபேன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணாத படம் கபாலி. அப்போ அப்படிப்பட்ட படமே அவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இது பாருங்க ப்ளூ பில்லா, ரெட் பில்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ப்ளூ பில்லு, ப்ளூ ரஜினிகாந்த். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரெட் பில்லு, ரெட் ரஜினிகாந்த்னு ம், வச்சிருக்காங்க. ம், ம். ரெட் ரஜினிகாந்த்னாலே முடிஞ்சுது சார். ஏ சர்டிஃபிகேட் உள்ள ரஜினிகாந்த் படத்த பார்க்கணும்னு நான்லாம் தவியா தவிச்சேன் தெரியுமா சார்? இப்ப அது வருது. இத விட வேற என்ன சார் வேணும் எங்களுக்கு? நிச்சயமா. அவ்வளோதான். நொறுக்க வேண்டியது தான். இனிமே